உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம், அதை தியானிக்கலாம். இந்த வசனங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன போதிக்கிறார்? இந்த பூமியிலே சாத்தான் இருக்கிறான், அவனுடைய வகைராக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். பல பூமியின் எல்லா பகுதிகளிலும் இந்த சாத்தானுடைய தூதர்கள் ஆங்காங்கே இருந்து ஏதோ ஒரு விதத்தில் மக்களை பாவத்திலே நடத்துகிறார்கள். தேவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து அவர்களை விலக்கி பாவத்திலே நடத்துகிற அந்த விழுந்து போன தூதர்கள் உண்டு. அந்த தூதர்களுடைய ஏஜெண்டாக மந்திரவாதிகள், ஜோசியர்கள், இது போன்ற பலவிதமான வகையில் வேலை செய்கிறவர்கள் உண்டு. இப்பொழுது நீரோட்டம் பார்க்கிறேன் என்று சொல்லலாம். நீரோட்டம் பார்க்கிறதுக்கு அவன் ஒரு ஆவியை பயன்படுத்துகிறான். இதுபோல் எல்லா காரியங்களிலும் உலக மக்கள் போய் விசாரிக்கலாம் என்று போகிறார்கள். போகிற இடம்தான் ஒரு கேள்வி. கர்த்தரிடத்திலே போகிறார்களா அல்லது லோக்கல் அங்கே ஆவிகள் அந்தந்த ஏரியாவை, அந்தந்த பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முயற்சிக்கிற அந்த பொல்லாத ஆவிகளுடைய அவைகளை பயன்படுத்துகிற அந்த ஏஜெண்ட்டாக இருக்க மனுஷன்ட்ட போகிறாங்களா? அதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். பூமியிலே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே தேவன். அவர் ஒருவரே பரிசுத்தர். அவரே நம்மை உண்டாக்கினவர். நம்மை மீட்பதற்காக சொந்த குமாரனை தந்து சிலுவையிலே பரிகாரம் செய்தவர் அவர். இதோ இங்கே இருக்கிறேன், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களை மன்னிப்பேன், உங்களை கழுவுவேன், உங்களை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உங்களை முடிவிலே பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் பூமியெங்கும் ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்கப்படுகிறதே, அதுபோல் மற்ற ஏதாவது எங்கேயாவது அதுபோல் உலகெங்கும் அறிவிக்கப்படக்கூடிய காரியம் ஏதேனும் உண்டோ? கர்த்தர் தான் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் பூமி எங்கும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவற்றையும் அவர்களுக்கு கற்பியுங்கள் என்று சொல்லியிருந்தார். இதை நல்லா கவனிங்க. இயேசு சீஷர்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆக தெர் இஸ் அ கமிஷன், அதாவது ஒரு வேலை, ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. சீஷர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை? நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். சீஷர்களுக்கு நேரடியாக கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஆதலால் இன்று
கர்த்தருடைய சீஷர்களாய், இயேசுடைய சீஷர்களாய் இருக்கிறவர்கள் உலகெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். என்ன சுவிசேஷம்? உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யப்பட்டாயிற்று. நீங்கள் போய் புதுசாக பரிகாரம் செய்கிறதோ அல்லது வேறு எங்கேயும் போய் தேடுறதோ அவசியமில்லை. இவர்தான் கர்த்தர். இவர் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார். இவர் வழியாய் நாம் யாவரும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கலாம், மறுபடியும் தேவனுடைய பிள்ளையாகலாம் என்று இந்த பெரிதான அறிவிப்பை கொடுக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் ஜீவனோடு வாழ்ந்திருக்கும்படி நன்மையை, ஜீவனை, வெளிச்சத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் பாருங்கள், அவர் ஒரு சுயாதீனம் கொடுக்கிறார். நீ கட்டாயமாக என்கிட்ட வரணும், என்கிட்ட வா, உனக்கு ஜீவன் இருக்கிறது. என்கிட்ட வரலைன்னா நீ போகிற வழியில் போகலாம், அங்கே உனக்கு ஜீவன் இல்லை, மாறாக அங்கே மரணம் இருக்கிறது, அங்கே நரகம் இருக்கிறது. ஆதலால் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லி இந்த அடிப்படையிலே பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். சேஷராக்குங்கள். சேஷர்னா அவங்க விரும்பி இயேசுவை பின்பற்றுகிறது, கட்டாயத்தினால் இல்லை. கட்டாயத்தினால் நம்மளை அடிமையாக்க முடியுமே ஒழிய கட்டாயத்தினால் நம்ம அவர்கிட்ட அன்பு கூற வைக்க முடியாது. இதை கவனிச்சிங்களா? அட்டிச்சு ஏய் அடங்கிரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நம்மளை அடிமையாக்கலாமே ஒழிய, அட்டிச்சு என்கிட்ட அன்பு கூறுன்னா நம்ம அன்பு கூர்ந்துருவோம். அட்டிச்சாக்கா பயந்தான் வருமே ஒழிய அன்பெல்லாம் வராது. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பினாலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இதோ இங்கே ஜீவன் உண்டு, அங்கே எல்லாம் மரணம், இங்கே ஜீவன் உண்டு, இங்கே உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே வா, நான் உன்னை கழுவுவேன், உன்னை பரிசுத்தமாக்குவேன், உன்னை தேவனுடைய பிள்ளையாக்குவேன், முடிவிலே பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று இப்படி சொல்லுகிறவர். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, அடிமைப்படுத்தி பரலோகம் கொண்டு போகிறவர் அல்ல. நீ கேட்டாலும் கேட்காட்டி உன்னை காதை பிடிச்சி இழுத்து கொண்டு பரலோகத்தில் சேர்த்துருவேன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. வாருங்கள், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். கேட்கணுமானா கேட்டு என்கிட்ட வா, உனக்கு ஜீவன் இருக்கிறது. நீ கேளாமல் போனால் உன் இஷ்டத்துக்கு நீ போகலாம், ஆனால் முடிவிலே அதோடைய பலனை அனுபவிக்க வேண்டும். முடிவிலே நரகம் வருகிறதே, அதை அனுபவித்தாக வேண்டும். 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று ஜீவ பாதை, இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவாக நரகத்துக்கு பாவத்தை செய்து கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு வாழலாம், ஆனால் முடிவிலே நரகம். அப்படி ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை பிரிகிற இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நின்று நீ என்கிட்ட வந்துட்டா உனக்கு நல்லது என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறது உங்களுடைய காதுகளிலே தொனிக்க கடவுது. யாருமே இது மாதிரியெல்லாம் எனக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் வசனம் அப்படி சொல்லுகிறது. பூமி எங்கும் போய் பிதாவாகிய தேவன் அவர் சொல்கிறாராம், என்னுடைய குமாரனா இயேசு உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் என்கிட்ட வந்துருங்க, என்னுடைய குமாரன்ட்ட வாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும்னு பிதாவாகிய தேவன் போய் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படி இருக்க இங்கே நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். அங்கே 10 கோத்திரத்து இஸ்ரவேல் ராஜாவாக இருந்த, சமாரியாவில் ராஜாவாக இருந்த ஒரு மனுஷன் அகசியா. கவனிங்க, இஸ்ரவேல் தேசம், அதில் இஸ்ரவேல் தேவன் இருக்கிறார். இவன் இஸ்ரவேலின் தேவனை விட்டுட்டு அவன் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவகத்தில் விசாரிக்க ஆள் அனுப்பினதுனால கர்த்தருக்கு கோபம் வந்து எலியாக்கிட்ட சொல்லி, நீ போய் அந்த ஆட்கள்கிட்ட பேசு, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ போய் எக்ரோனின் தேவனத்தில் விசாரிக்க ஆள் அனுப்பின, அதனால் நீ ஏறின கட்டில் விட்டு இறங்காமல் சாகவே சாவா என்று. ஆக இந்த கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் வேறு எங்கெல்லாம் மக்கள் போய் விசாரிக்க போகிறார்களோ அவருடைய வாழ்க்கையின் முடிவு அந்த பாவ ஜனங்களின் முடிவாக நியாய தீர்ப்பில் நரகம் போகிறதாக வருகிறது. ஆதலால் தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் மிகவும் ஆசையோடு கூட வாஞ்சையோடு கூட ரட்சிப்பை பற்றி பேசுவார்கள். இங்கே இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா
நீ போய் பாகாலத்தில் விசாரிக்க போனேன்னு கேட்டால், ஐயோ ஆண்டவரே, இன்னையிலிருந்து நான் இப்போ உங்கள்கிட்ட அண்டிக் கொள்ளுகிறேன், நான் உண்மை பற்றி கொள்ளுகிறேன், எனக்கு ஜீவன் வேண்டும், எனக்கு பாவம் மரணம் வேண்டாம், எனக்கு நரகம் வேண்டாம், நீர் இஸ்ரவேலின் தேவன் இருக்கும்போது நான் அங்கே போனேன்னா ஐயோ எனக்கு பாவம், அதுக்கு எனக்கு மன்னிக்கணும் என்று சொல்லி அந்த மனுஷன் மனம் திரும்பியிருப்பான் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவன் சாகாமல் பிழைச்சிருந்திருப்பான். ஏன்னா எசேக்கியேலில் ஒரு வசனம் வருது, நீ சாகவே சாவாயின்னு சொல்லியிருந்தா கூட நீ மனம் திரும்பி மறுபடியும் ஒழுங்காக இருந்து நீதியான காரியங்களை நடப்பிப்பேன்னா நீ பிழைக்கவே பிழைப்பாய் என்று அங்கே எழுதியிருக்கிறது எசேக்கியேல் 33வது அதிகாரத்தில். அப்படியான இந்த மனுஷனுடைய விஷயத்தில் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, இஸ்ரவேல் தேவனை விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ போய் அலைஞ்சிருக்கேன், கர்த்தாவே மன்னியும், நான் உங்களோட பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா கதையே வேற. அவன் பிழைக்கிறது மாத்திரமல்ல, சுகமாக்கப்பட்டு தேவனுடைய சார்பாக இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பான். தாவீதை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், நான் விரும்புகிற காரியங்கள்லாம் சொல்லி செய்து அந்த தேசத்தில் மக்களை நடத்துவான் என்று அவர் சொல்கிறாரே, அதுபோல் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அங்கே தேவனுடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தங்களுடைய தேசத்தில் நடப்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்படி கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரமாக இருக்கிறதே, இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இன்று முதல் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழ்வேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், சாக இருக்கிறவர்கள் சாக மாட்டீர்கள், சுகமாவீர்கள். தேவனுடைய சார்பாக இந்த மனுஷனை பற்றி, ராஜாவை பற்றி எழுதியிருக்க, ராஜாவை தேசத்தை ஆண்டிருக்கலான்னு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய சார்பாக கர்த்தருடைய வழியிலே நீங்கள் நடத்தி, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் உங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்ட எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவீர்கள், கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வீர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வீர்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோட இருந்து கொடுப்பார், வாழ வைப்பார், சுகம் கொடுப்பார், பலன் கொடுப்பார், தேவையான பண வசதிகள் உண்டாயிருக்கும், சாட்சியாக இருப்பீர்கள், கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும், கர்த்தருடைய சாட்சியாக இருந்து எல்லைகளை விரிவாக்குவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை பின்பற்றி வருகிற யாவருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போமாக. ஆனால் இந்த ராஜா என்ன செஞ்சிட்டான்? கதை கேளுங்க. அதற்கு அவர்கள் அந்த ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவிடத்திற்கு திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபவிடத்தில் விசாரிக்கப் போகிறாய்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல்லுங்கள் என்றான். அவங்களும் போய் அப்படியே சொல்லிட்டாங்க. இதுபோல் ஒரு செய்தி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கு அந்த ஒரு ராஜா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணா, எப்படி அவன் பிழைச்சான்னு சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். ஆகாப் ராஜா அவன்தான் சீதோனின் தேவியாகி அந்த அஸ்தரோத்தை வணங்குற அந்த பகுதியிலிருந்து அங்கே விக்கிரக ஆராதனையில் இருக்கக்கூடிய அப்படி ஒரு பின்னணியிலிருந்து பெண்ணை ஏசபேலை கல்யாணம் பண்ணிட்டு இஸ்ரவேல் தேசம் முழுசையுமே அவன் பாவமாக்கி விட்டான். கொடுமையான காரியம். ஆனால் ஒரு நேரத்தில் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆகாப் ராஜாட்ட நீ போய் சொல்லு என்னன்னு, நீ இவ்வளவு பாவங்களை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு பாவத்தில் நீ நடத்தினதுனால சுவரிலே நீர் விடும் நாய் முதல் கொண்டு இல்லாதபடிக்கு நான் உன்னை வேற இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார்னு போய் சொல்லுன்னு சொன்னோன்னே தீர்க்கதரிசியும் போய் சொல்லிட்டான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆகாப் ராஜா உண்மையாகவே பயந்து மனம் திரும்பி கர்த்தர் முன்னாடி உத்தமமாக இருந்தானா? அதை 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை
சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீ செய்ய உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இல்லாதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனை விடுபட்டவனை சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார். என்னது, சுவரில் நீர் விடக்கூடிய நாய் கூட இல்லாதபடிக்கு உன் குடும்பத்தில் இருக்க வம்சத்தை பூரா வேற இருப்பேன் அப்படின்னு அங்கே சொல்லி அவங்களுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு இப்போ ஆகாபுக்கிட்ட சொல்கிறார். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். இஸ்ரேல், இது இஸ்ரவேலில் இஸ்ரேல், ஜஸ்ரேல்னு இங்கிலீஷில். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாக ஏசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியை செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையை அடைந்து கொண்டான். இந்த கலாணி பைய செஞ்சதை பாருங்க. செஞ்சாக்கிரமெல்லாம் செஞ்சு விட்டு அவ்வளோ பாவத்தை செஞ்சு விட்டு கடைசியில் அந்த யார் நாபோத்துங்கிற அவனுடைய இடத்த எடுத்துக்கிறதுக்கு போகிறானா, அபகரிக்கிறதுக்கு போகிறானா. அப்போ தான் கர்த்தர் இவன்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. இப்போ என்ன ஆச்சு, கர்த்தர் சூரில் நீரோட நாய் முதல் கொண்டு இல்லாதபடிக்கு உடனே சங்கரிப்பேன்னு. இவன் என்ன பண்ணிட்டான், மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பிட்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாக நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாக எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டிலே வரப்பண்ணுவேன் என்றார். அது என்ன நடந்துருச்சுங்க, இந்த ஆகாப் மனம் திரும்பிட்டான். அதனால் இவன் காலத்திலே நான் அதை செஞ்சிடல, அவனுடைய குமாரன் மறுபடி பாவத்தில் நடப்பான்ல, அவன் காலத்தில் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆகாபை சாகடிக்காமல் விட்டுட்டாரான். ஏங்க, இந்த விஷயத்தில் இதுபோல் இந்த ஆகாபுடைய குமாரன் அவன் தான் அகசியா. அவன் இந்த மாதிரி பாகால் செய்வபுரத்தில் விசாரிக்க போகாமல் அப்படி போகிறப்ப திஸ்பியனாக எலியா சொல்லிவிடுறான், எங்கள் இஸ்ரவேலில் தேவன் இல்லைன்னா நீ அங்கே போகிற, அதனால் ஏறின கட்டில் விட்டு இறங்காமல் சாவே அப்படி சொல்லிவிட்டா, ஐயோ ஆண்டவரே, அந்த ஆகாபை கர்த்தர் காப்பாற்றினீர், இன்றைக்கி நான் மனம் திரும்புகிறேன், நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆகாபு அவன் பிழைக்கிறது மாத்திரமல்ல, அவன் சுகமாக இருந்திருப்பான், நன்றாக இருந்திருப்பான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். மனம் திரும்புகிற ஒருவனை, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரே, அப்படி செய்வாரா? ரெண்டு மனம் திரும்பலாக்கா விட்டுருவானோ, கொன்னே விடுவேன் அப்படி கொல்லுவாரா? சரி, அது தீர்மானத்தை உங்களுக்கு விடுகிறேன். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, யார், ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்பொழுது அந்த ராஜா இந்த செய்தி கொண்டு வந்தவங்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டு இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, இந்த விவரம் தெரிஞ்சு வச்சு, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த எக்ரோனின் தேவர்கள்ட்ட விசாரிக்கிற ஆள் அனுப்புனானே, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த ஆகாப் ராஜா கொண்டு நட்டு வச்ச எத்தனையோ விக்கிரகங்கள், ஆராதனைகள் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இருந்தும் கூட
ஆகாபை கர்த்தர் சந்தித்தாரே, ஆகாபை கர்த்தர் சந்தித்த போது அவன் மனம் திரும்பி அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்று உடனடியாக அழிக்கப்படாமல் தன் ஜீவனை காத்து கொண்டானே. இதெல்லாம் இந்த அகசியாவுக்கு தெரிந்த விஷயங்கள் தானே. இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? இப்பொழுது நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவகத்தில் விசாரிக்க ஆள் அனுப்புற, ஏறின கட்டில் விட்டு இறங்காமல் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னால், ஐயா ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லியிருந்தான், மன்னிப்பை பெற்றிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அகசியாவுக்கு இந்த எலியாவை தெரியாதா? நல்லா தெரியும். அவன் எப்படி ஆளாக இருந்தான்னு கேட்டு மயிர் உடையை தரித்து கொண்டு வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் எலியாதான் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா, அப்போ எலியாவை பற்றி தெரியாதா? கர்த்தரை பற்றி தெரியாதா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பற்றி தெரியாதா? கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகிற ராஜா எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று இருதயத்தில் தெரியாதா? எல்லாம் தெரிந்து, இன்றைக்கும் எல்லாம் தெரிந்து தான் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள். இது பாவம்னு தெரியாமையே செய்கிறாங்க. தெரிந்து, சட்டத்தை மீறினால் தண்டனை வரும் என்று தெரிந்து அப்புறமும் சட்டத்தை மீறுவார்கள். அதுபோல் பாவம் செய்தால் அடி விழும் என்று தெரிந்தாலும் பாவம் செய்வார்கள். அதுபோல் இப்படி ஒரு மனுஷனாக இருக்கிறான். அந்த எலியாவை கூட்டி வர்றது ஆள் அனுப்பு. என்னத்துக்கு? எலியா வந்தால் கொண்டுடலாம். ஏன்னா நீ எனக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி என்னை கொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். ஆகாப் ராஜாவே எலியாவை தேடி கண்டுபிடிச்சி கொன்னே விடுவேன்னு தீர்மானம் பண்ணி சுற்றில் இருந்த ராஜாக்கள்கிட்ட போய் இந்த எலியா இருக்கானா உங்ககிட்ட இன்னும் கேட்டு, அப்படி அவங்க இல்லைன்னு சொன்னால் உன் தேசத்தில் எலியா இல்லைன்னு சொல்லி எழுதி கொடு என்று சொல்லி எழுதி வாங்கி கொண்டு வந்திருந்தான் இந்த ஆகாப் ராஜா. அதுக்கு பிறகு தான் பாருங்கள், இந்த கர்மேல் பருவத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பதில் கொடுக்குற தேவன் யாருன்னு பார்க்குற அந்த ஒரு விஷயமெல்லாம் வருது. அப்போ எலியாவை கொள்றதுக்கு ஆகாப் ராஜாவே அவ்வளோ முஸ்தீபு பண்ணி வேலை பார்த்துருக்குறான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஜெயம் எடுத்தார். கர்த்தரே தெய்வம் என்று ஆகாபுக்கும் அன்றைக்கு விளங்க பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் தான் போய் அவன் இந்த நாபோத்தோட வயலை எடுத்துக்கிற போகிறான். அப்போ கர்த்தர் அவனை கொல்றதுக்கு தீர்மானிச்சிட்டாரு. இப்போ மனம் திரும்புகிறான். அவனை அந்த நேரம் கொல்லலை. அதுபோல் அகசியா பிழைத்திருக்க முடியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? ஆகாப் ராஜா ஆள் அனுப்பி எலியாவை தேடினது போல் இவனும் எலியாவை தேடி அவன் போய் பிடிச்சிட்டு வா, எங்கே இருக்கான் பாரு, போய் பிடிச்சிட்டு வான்னு 50 பேரை அனுப்புகிறான்னு. அந்த கதையை பின்னாடி வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்லி எழுதியிருக்கிறது? அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியிலே உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அதற்கு எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னை 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனுடைய 50 பேரையும் பட்சித்தது. ஏற்கனவே கர்மேல் பருவத்தில் அக்கினி இறக்கின ஆள் இப்போ என்னை கொல்லணும்னு ஆள் அனுப்புகிறானா? நான் கர்த்தருடைய எளிய தேவனுடைய மனுஷனாக இருந்தால் இப்போ அக்கினி இறங்கி நீங்களெல்லாம் சாகுங்கடா. போட்டான், அக்கினி இறங்கிச்சு, 50 பேர் அடி. மறுபடியும் இடத்துல வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 பேரையும் அனுப்பினான். அவன் இவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, தெரியுது தேவனே சொல்கிறான், ராஜா உன்னை சீக்கிரமாக வர சொல்கிறான்னா நீ சீக்கிரமாக வர சொல்கிறாருங்கிறான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னை 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனுடைய 50 பேரையும் பட்சித்தது. 50 பேர் அவுட்டு. இந்த 50 பேர் எதுக்கு வந்தாங்க? ராஜாவுக்கு வேலை செய்ய. ராஜாவுக்கு என்ன வேலை செய்ய? இவனை பிடிச்சி கொண்டு போய்ப்பானா அந்த ராஜா அவனை வெட்டிடுவான், எலியாவை வெட்டி கொண்டுருவான். அதுக்காக நடந்த கதையை இப்படி. திரும்பவும் 3ஆம் தரம் ஒருவன் தலைவனையும் அவனுடைய 50 பேரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது இவன் கொஞ்சம் விவரமான ஆள். எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. அந்த 50 பேர் எல்லாம் அவுட்டு, எங்களுக்கு நீங்கள் தான் அடைக்கலாம். ராஜா அனுப்பியிருக்கான், நான் போகலைன்னா எங்களை கொண்டுருவான். இப்போ நான் உங்ககிட்ட வர்றேன், நான் உங்களை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொன்னால்
வானத்திலேருந்து அக்கினி இறங்கி எங்கே 50 நாங்கள் 50 பேரும் ஆள் அவுட்டு, அதனால் நான் வர்றேன், முழங்கால் போடுறானா, முழங்கால் போட்டு நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யணும் என்று முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 பேர் தலைவரையும் அவருடைய 50 சேவர்களையும் பட்சித்தது. இப்போது என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. இப்படி ஒரு பிரதானி வர்றான், அவனுடைய 50 பேர் அங்கே நிறுத்தி வச்சுட்டு இவன் வந்து பேசுகிறான். கர்த்தர்கிட்ட எப்படி வரணுமோ வந்திருக்கிறான் அவன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து மறுபடியும் தீர்க்க தரிசிருந்தேன். இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சபையிடத்தில் விசாரிக்க ஆள் அனுப்பினாய், ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். முதல்ல இந்த வார்த்தையை ஆள் மூலமாக சொல்லிவிட்டா, இப்போ நேராக பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, நேரடியாகவே சொல்லிட்டான். ஆனால் கொல்றதுக்கு கூப்பிட்ருக்காங்கிறது இவனுக்கு தெரியாதா? ஆனால் தூதன் சொல்கிறான், நீ தைரியமாப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு. எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகி யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்திலே யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆக ஒரு மனுஷன் வந்து என்னுடைய ஜீவனும் எங்கள் 50 பேருடைய பிராணனும் உம்முடைய கண்களில் அது அதாவது அருமையாக இருப்பதாகன்னு கேட்டு, இந்த பாகால் சாகுபடத்தில் விசாரிக்க போகிறவங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கே இந்த மாதிரி பாடு. அவன்கிட்ட வேலை பார்த்ததுனால அவன் சொல்கிற வேலையை செஞ்சு 50 பேர் அவுட்டு. ஆனால் ஒரு மனுஷன் வந்து தேவனை அங்கீகரித்து, நீ தேவனுடைய மனுஷன்னு சொல்லி எங்களுடைய ஜீவன் அருமையாக இருப்பதாகன்னு கேட்டு அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டான். அதுபோல் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆகாப் ராஜா அந்த சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமார்த்தியாகிய ஏசபேலை கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாருங்க, ஒரு கல்யாணம். அது நிமித்தம் அவன் இஸ்ரவேல் தேசத்து 10 கோத்திரத்து இஸ்ரவேல் தேசத்தையே அவன் பாவம் செய்ய வைத்து விட்டான். எந்த அளவுக்கு? கர்த்தர் தேவனா பாகால் தெய்வமா என்று தெரியாத அளவுக்கு. அவனுக்கு பின்னாக வந்த இந்த அகசியா ராஜா அவனும் கூட எக்ரோனின் தேவனாகிய கர்த்தரத்தில் போய் விசாரிக்க போகிறான். அதுவும் தப்பாய் முடிந்தது. அதுக்கப்புறம் சொல்லிவிட்ட பிறகாவது அவன் மனம் திரும்பலை. மனம் திரும்பி இருந்தான்னா, ஆகாப் மனம் திரும்பி தான் தப்பித்து கொண்டது போல இவனும் தப்பி இருக்க முடியும். ஆனால் எலியாவை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று 50 பேர்கள் அவன் அனுப்பின போது 50 பேர்களும் அவர்களுடைய தலைவர்களும் மரித்தார்கள். ஆனால் 3வது 50 பேர் தலைவன் கர்த்தருக்கு பயந்து எலியாவுக்கு பயந்து ஞானம் உள்ளவனாக அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, என்னுடைய ஜீவன் என்னோட கூட இருக்க ஜீவன்கள் அவர்களுடைய ஜீவனும் உமக்கு முன்பாக அது முக்கியமாக இருப்பதாக என்று சொல்லி கேட்டு அவன் தன்னை காத்து கொண்டான், தன்னுடைய 50 பேரை காத்து கொண்டான். இதையெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவையெல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருந்து நாம் நடந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நீ நியாயம் செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதில்லாமல் தேவன் உன்னிடத்தில் வேறு எதை கேட்கிறார்? நியாயம் செய்து இரக்கம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை பார்க்கல வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளானதாக இருக்கட்டும். கிறிஸ்துவுக்கு புறம்பானது எல்லாம் பாவமாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.